Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது, அண்ட் தென் செகண்ட் ஒன் அப்படின்றது த வேதிக் ஏஜ். ஸோ ஆரியன் இன்வேஷன் அப்படின்றத பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேர்ட் டாபிக் தான் என்ன அப்படின்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றது. ஸோ காஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய மெயின் காஸ் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் அன்ரெஸ்ட். ஸோ நம்ம ரெண்டு வேதிக் பீரியடுன்னு பார்த்தோம். ஏர்லி வேதிக் பீரியட் அப்படின்றது 1500லேருந்து 1000 பிசி, அண்ட் தென் லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்றது 1000லேருந்து 600 பிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 6th century பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வரும். அப்போ அவங்க ஃபாலோ பண்ண காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸ் அண்ட் தென் சாக்ரிஃபைசஸ் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா காமனான பீப்புளால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி அவங்களுடைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் மந்த்ராஸ் இது எல்லாமே பீப்புளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுது. அண்ட் உபனிஷத்ஸ் அப்படின்றதுனுடைய டீச்சிங்ஸ் வந்து எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ரிலீஜியஸ் ரீசன்ஸாக இருந்துச்சு. உபனிஷத்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், உபனிஷத்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த வேதிக் லிட்ரேச்சர்ஸ். ஸோ ரிக், யஜுர், சாம, அதர்வா அப்படின்ற 4 வேதாஸ் பற்றி பார்த்தோம். ஆரண்யாஸ் அல்லது ஃபாரஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பார்த்தோம். ராமாயணம், மகாபாரதம் பற்றி பார்த்தோம். பிராமணாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி உபனிஷத்ஸ் அப்படின்றதுடைய டீச்சிங்ஸ் வந்து எல்லாராலையுமே வந்து என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஃபேக்டர் தவிர வேறு அதை ஃபேக்டர்ஸ் வந்து காரணமாக இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா சோஷியல் ஃபேக்டர் அண்ட் அதர் ஒன் என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரிஜிட் கேஸ்ட் சிஸ்டம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ கேஸ்ட் அப்படின்றது வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கேஸ்ட் அப்படின்றது வந்து என்னதுன்னா பிராமின், சாத்தியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி 4 டிவிஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒவ்வொருத்தர் பண்ணக்கூடிய ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி டாப் லேடரில் இருந்தது யார் அப்படின்னா பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க ப்ரீஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் லோவஸ்ட் லெவலில் பார்த்தோன்னா சூத்ராஸ் அப்படின்றவங்க லோவர் கேஸ்ட் பீப்புளாக இருந்தாங்க. இவங்க லேபரர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஹை கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிவிலேஜஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா மறுக்கப்படுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் அதிருப்தி அடைந்து இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை பீப்புள் என்ன பண்ணிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜெயினிசம் அப்படின்றது. ஜெயினிசம் அப்படின்றது பார்த்தோன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வர்தமன மகாவீரா அப்படின்றவர். இந்த வர்தமன மகாவீரா அப்படின்றவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 539லேருந்து 467 பிசி அப்படின்றவர். இவர் எத்தனையாவது தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரீஸ்ட், பாஸ்டர்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஜெயினிசத்தில் தீர்த்தங்காரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. He was the 24th and the last தீர்த்தங்காரா of the Jain tradition. ஸோ ஜெயினிசம் அப்படின்றதுல தீர்த்தங்காரா அப்படின்னா என்ன அப்படின்னா தர்மா அப்படின்றத போதிக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டீச்சர் தான் யார் அப்படின்னா தீர்த்தங்காரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அக்கார்டிங் டு ஜெயின் philosophy, all தீர்த்தங்காராஸ் were born as human beings, but they have attained a state of perfection or enlightenment through meditation and self-realization. ஸோ எப்படி வந்து தவம் இருந்து நம்மளே மேற்கொள்றதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த தீர்த்தங்காராஸ் அப்படின்றவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்ஸாக பிறந்தவங்க. பட் அவங்க வந்து முக்தி அடைகிறாங்க. எப்படி அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக. ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணி முக்தி அடைந்தவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீர்த்தங்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து என்ன இருந்தாங்க அப்படின்னா ஜெயின்ஸ்க்கு வந்து காட்ஸாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு தீர்த்தங்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிஷப தேவர் அப்படின்றது. ஸோ அந்த ஃபஸ்ட் தீர்த்தங்காரா யார் அண்ட் தென் 24th தீர்த்தங்காரா அப்படின்றத பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இவருடைய பெர்த் பிளேஸ் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலியில் குந்த கிராமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ குந்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பீகாரில் இருக்குது. இவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சித்தார்த்தா அண்டு த்ரிஷாலா அப்படின்றது. இவருடைய ஒய்ஃப் பேர் யசோதா, டாட்டர் பேர் என்ன அப்படின்னா பிரியதர்ஷனா. ஸோ இவர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 30 வயசில் ஹி பிகேம் அன் ஆசெட்டிக் அண்ட் வாண்டட் ஃபார் 12 years. ஸோ அவர் முக்தியை தேடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12 வருஷம் வந்து சுற்றி திரிகிறாரு. இவருடைய 13வது வருஷத்தில் தான் வந்து இவருடைய தவம் இருக்க ஆரம்பித்து இவருடைய 13ஆம் வருஷத்தில்
இவர் வந்து ஞானம் அடைகிறாரு. ஸோ அந்த ஞானம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேவல ஞானா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரை வந்து மகாவீரா அண்ட் ஜீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவருடைய ஃபாலோவர்ஸை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஜெயின்ஸ் அப்படின்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவர் இந்த டாக்ட்ரைன்ஸை வந்து என்ன பண்ணுறாருன்னா 30 வருஷம் ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ 30 வருஷம் ப்ரீச் பண்ணிட்டு இவர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் 72 வந்து என்ன பண்ணுறாருன்னா இறந்து போகிறாரு. ஸோ 30 வயசில் வந்து இவர் வந்து வீட்டை விட்டு வெளியேறாரு. அண்ட் தென் 12 இயர்ஸ் வந்து இவர் சுற்றி திரிகிறாரு. 42 அண்ட் தென் 30 இயர்ஸ் வந்து இவர் ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ 72. ஸோ 72 வயதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து ராஜகிரிஹா அப்படின்ற பிளேஸில் வந்து இறந்து போகிறாரு. இவருடைய டீச்சிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இதை 3 ரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் 3 ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரைட் ஃபெய்த், உண்மை நம்பிக்கை. அப்படின்னா பிலீஃப் இன் த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா, மகாவீரருடைய டீச்சிங்ஸை வந்து நம்புறது அப்படின்றது. அண்ட் தென் ரைட் நாலேஜ், சரியான ஞானம் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் த தியரி தட் there is no God and that the world has been existing without a creator and that all objects possess a soul. ஸோ என்ன தியரி அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் அப்படின்ற ஒன்று இல்லை, இந்த உலகம் அப்படின்றது வந்து கடவுள் இல்லாமல் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சோல் அப்படின்றது இருக்குது அப்படின்றது. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ரைட் கண்டக்ட் அப்படின்றது. யாரையுமே வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்ஜூர் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அக்வயர் பண்ணக்கூடாது. அண்ட் தென் வந்து நாட் டு லீட் இம்மாரல் லைஃப் வந்து வாழக்கூடாது அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா ரைட் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டீச் பண்ணார். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் இவர் என்ன பண்ணுறார், போத் அனிமேட் அண்ட் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், அது வந்து பிளான்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், சின்ன உயிரினங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா சோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ ஆத்மம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தே பொசஸ் லைஃப் அண்ட் ஃபீல் பெயின் வென் தே ஆர் இன்ஜூர்ட். ஸோ அதுங்களுக்கும் வந்து வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. நமக்கு எப்படி வந்து வலி அப்படின்றது இருக்கோ அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த வலி அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா he rejected the authority of Vedas. வேதங்கள் அப்படின்றத வந்து இவர் வந்து புறக்கணிக்கிறாரு. ஈவன் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படின்றது பண்ணுறது கூட என்ன பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அதனால் நம்ம எர்த்துக்கு வந்து இன்ஜுரி ஏற்படுத்துகிறோம். அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய புழுக்கள், அனிமல்ஸ், சின்ன சின்ன அனிமல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து என்னதுன்னா தீங்கு விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இவர் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்படின்னா சங்கம் அப்படின்றது. ஸோ இங்கிலீஷில் சங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கங்கள் வந்து என்ன பண்ணுறாருன்னா அமைக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா இவருடைய இந்த டீச்சிங்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த சங்கங்களில் போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஜெயினிசம் அப்படின்றது ரேப்பிடாக எங்கெங்கே வந்து பரவுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் இந்தியாலையும் கர்நாடகா அப்படின்ற பிளேஸ்லையும் வந்து என்னதுன்னா பரவுச்சு. ஸோ கர்நாடகாவில் சரவண பெலகுலா அப்படின்ற பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும். இதனுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தது யார் யார் அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. ஆனால் முக்கியமான கிங்ஸ் யார் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா, காரவேலா ஆஃப் கலிங்கா, அண்ட் தென் சவுத் இந்தியாவில் இருந்த சின்ன சின்ன வம்சங்கள், அதாவது கடம்பாஸ், சாளுக்கியாஸ் மற்றும் ராஷ்டிரகுடாஸ், இவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா இந்த ஜெயினிசம் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணாங்க. பை த எண்ட் ஆஃப் 4th century BC, ஸோ 4ஆம் நூற்றாண்டு பிசியில் வந்து அதனுடைய எண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஞ்சஸ் வேலி, கங்கை பள்ளத்தாக்கு இருக்குல்ல, ஸோ அந்த கேஞ்சஸ் சமவெளி பகுதிகளில் வந்து என்ன அப்படின்னா சீரியஸ் ஃபேமைன், பஞ்சம் அப்படின்றது வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ மெயின் ஜெயின் மாங்ஸ் பை பத்ரபாகு அப்படின்ற பேர் முக்கியம். இவர் வந்து என்னதுன்னா ஒரு ஜெயின் மான்க், நம்ம துறவின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஜெயினிசத்தில் முக்கியமான ஜெயின் மான்க் பேர் என்ன அப்படின்னா பத்ரபாகு அப்படின்றவர். இவர் வந்து சந்திரகுப்த மௌரியாவை வந்து அழைச்சிட்டு எங்கே வராரு அப்படின்னா சரவண பெலகுலா அப்படின்ற பிளேஸ்க்கு வராரு. இது கர்நாடகாவில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி போன ஸ்லைட்லேயே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சரவண பெலகுலா அப்படின்றது வந்து என்னதுன்னா ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான இடமாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவில் பேர் என்ன அப்படின்னா கோமதீஸ்வரா டெம்பிள் அப்படின்றது. ஸோ இங்கே அந்த கடவுளை அவங்க நினைக்கிறது யார் அப்படின்னா லார்ட் கோமதீஸ்வரா அல்லது பாகுபலி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பாகுபலி அப்படின்றவர் யார் அப்படின்னா he was a much revered figure among Jains. ஸோ இவர் வந்து ரிஷபநந்தா அப்படின்னு பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா. ஸோ அந்த ரிஷபநந்த தேவருடைய பையன் தான் யார் அப்படின்னா இந்த பாகுபலி அப்படின்றவர். இவருடைய இன்னொரு பேர் என்ன கோபந்தீஸ்வரா அப்படின்றது. இவருக்கான டெம்பிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா
கர்நாடகாவில் ஸ்ரவணபெலகுலா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ரவணபெலகுலாவுக்கு வந்தது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரகுப்த மௌரியா வராரு. அவரை அழைச்சிட்டு வந்து அந்த மானுக்கு பேர் என்ன அப்படின்னா பத்ரபாகு அப்படின்றவர். ஸோ இவங்க வந்து இந்த சதர்ன் இந்தியாவை வந்து நோக்கி வராங்க. இந்த கேஞ்சஸ் இந்த ரீஜியனில் வந்து ஃபெமைன் ஏற்பட்டதுனால. ஸோ மௌரியன் டைனாஸ்டி அப்படின்றது படிக்கும்போது பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த இந்தியா வந்து இந்த மௌரியன் டைனாஸ்டி அப்படின்றது வந்து ஆக்குபை பண்ணியிருந்துச்சு. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தவங்கள லீட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்துலபாகு அப்படின்றவர். சதர்ன் இந்தியாவை வந்து லீட் பண்ணது வந்து பத்ரபாகு அப்படின்றவர். இந்த ஸ்துலபாகு அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோட் ஆஃப் கண்டக்டை வந்து மாத்துறாரு. ஸோ இதனால ஜெயினிசத்தில் 2 பிரிவுகள் வந்து ஏற்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா திகம்பராஸ் அப்படின்றது, அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்வேதம்பராஸ் அப்படின்றது. இந்த திகம்பராஸ் அப்படின்றவங்க வந்து என்னன்னா ஸ்கை கிளேட் ஆர் நேக்டு பீப்புள், இவங்க வந்து ட்ரெஸ் அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸ்வேதம்பராஸ் அப்படின்றவங்க வந்து என்னன்னா ஒயிட் கிளேட் பீப்புள். ஸோ ஒயிட் அப்படின்றத வந்து ஒயிட் கலர் கிளாத்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜெயினிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சங்கங்கள் அப்படின்றது அமைச்சாங்க அப்படின்றது ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா. அதில் ஜெயின் கவுன்சில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜெயின் கவுன்சில்ஸ் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் அப்படின்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாட்டாலிபுத்ராவில் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சு அப்படின்னா 3rd century BCயில் வந்து நடந்துச்சு. ஸோ இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்துலபாகு அப்படின்றது. செகண்ட் ஜெயின் கவுன்சில் அப்படின்றது வல்லாபி அப்படின்ற பிளேஸில் நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 5th century AD. ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் வந்து பிசியில் நடந்துச்சு. செகண்ட் ஜெயின் கவுன்சில் அப்படின்றது வந்து என்னன்னா ஏடியில் வந்து நடக்குது. இந்த ஃபைனல் கம்போசிஷன் ஆஃப் ஜெயின் லிட்ரேச்சரை தான் என்ன சொல்றாங்கன்னா 12 அங்காஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 12 அங்காஸ் அப்படின்றது இந்த 2ஆம் ஜெயின் கவுன்சிலில் தான் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணப்படுது. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான ரூல்ஸை வந்து இந்த ஜெயின்ஸ் அப்படின்றவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் வந்து அந்த துறவிகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை அண்ட் தென் லே பீப்புள் அப்படின்னா அவங்க துறவிகளாக இருக்க மாட்டாங்க, நார்மல் பீப்புள் மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த ஜெயினிசத்தினுடைய பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்கள தான் லே பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே வந்து என்னென்னா இந்த 12 அங்காஸ் அப்படின்றதுல வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புத்திசம் அப்படின்றத தோற்றுவிச்சது யார் அப்படின்னா கௌதம புத்தா அப்படின்றவர். ஸோ இவருடைய பீரியட் பார்த்தோம்னா 567 487 BC வரைக்கும். ஸோ இவருடைய ஏர்லியர் நேம் என்ன அப்படின்னா சித்தார்த்தா அப்படின்றது. இவர் பிறந்தது நேபாளில் கபிலவஸ்துல லும்பினி அப்படின்ற பிளேஸ். இவருடைய ஃபாதர் பேர் என்ன அப்படின்னா சுத்தோத்தனா. இவங்களுடைய மதர் பேர் என்ன அப்படின்னா மாயாதேவி அப்படின்றவங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா கொலியன் பிரின்சஸ், ஸோ இளவரசியாக இருந்திருக்காங்க. இவர் வந்து கௌதமா அப்படின்றவர் வந்து ஹிந்து ஷாத்ரிய ஃபேமிலியில் வந்து பிறந்தவர். ஸோ பிராமின், ஷாத்ரியாஸ், வைஷ்யா, சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஷாத்ரியாஸ் அப்படின்றவங்க வந்து வேரியர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ஷாத்ரிய குலத்தில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா கௌதமா அப்படின்றவர். புத்தாவுடைய பர்த்டேயை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கெங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவளை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேபாள், பங்களாதேஷ் அண்ட் இந்தியாவில். எதனால் இது புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஃபுல் மூன் டேல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பிறந்த 7 நாள்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களுடைய அம்மா இறந்துடுறாங்க. அதனால் இவங்க அம்மாவுடைய எங்கர் சிஸ்டரான பிரஜபதி கௌதமி அப்படின்றவங்க தான் இந்த கௌதம புத்தா அப்படின்றவரை வந்து எடுத்து வளர்க்குறாங்க. 16 வயதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யசோதரா அப்படின்றவங்களை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அண்ட் இவங்களுக்கு பிறந்த பையன் யார் அப்படின்னா ராகுலா அப்படின்றது. ஸோ அங்கே வந்து மகாவீரான்னு எடுத்துக்கிட்டோம்னா டாட்டர், இங்கே வந்து புத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சன். பேர் என்ன அப்படின்னா ராகுலா. இவர் வீட்டை விட்டு வெளியேறின வயது அப்படின்னு பார்த்தோம்னா 29. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா 30 வயதில் வெளியேறாரு. அவர் 12 வருடம் சுற்றி திரிகிறாருன்னு பார்த்தோம். இங்கே இவர் வந்து 7 வருஷம் வந்து சுற்றி திரிகிறார். அதே மாதிரி போத்கயா அப்படின்ற பிளேஸில் புத்தத்தில் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா உட்கார்ந்து இவர் அந்த என்லைட்மெண்ட் அப்படின்றத வந்து அடைகிறாரு. ஸோ அதுக்கு பேர் நிர்வனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அந்த முக்தி அடைந்த வயது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 35 வயது. ஸோ இவர் முக்தி அடைந்ததுக்கு அப்புறம் இவரை வந்து புத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே எப்படி மகாவீரா அல்லது ஜீனான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இவர் முக்தி அடைந்ததுக்கு அப்புறம் இவருடைய பேர் வந்து புத்தா அப்படின்றது. புத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த என்லைட்டன்ட் ஒன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங் எங்கே டெலிவர் பண்ணுறாரு அப்படின்னா சார்நாத்தில் வந்து ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா பனாரஸ் பக்கத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில். அதுக்கப்புறம் ஃபார் த நெக்ஸ்ட் 45 இயர்ஸ் வந்து இவர் வந்து போதிக்கிறவராகவே இருந்திருக்கார். இவர் இறந்த வயது அப்படின்னு பார்த்தோன்னா 80 குஷிநகரா அப்படின்ற பிளேஸில் வந்து இறந்திருக்காரு.
இவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசைபிள்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாரிபுட்டா, மோகலன்னா, ஆனந்தா, கஷப்பா அண்டு உப்பாலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. என்னென்ன மாதிரியான ராஜாக்கள் வந்து இந்த புத்திசம் அப்படின்றத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பிரசன்னஜித் ஆஃப் கோசல்லா அண்ட் பிம்பிசாரா அண்ட் அஜாத சத்ரு ஆஃப் மகதா. ஸோ பிம்பிசாராவுடைய பையன் தான் யார் அப்படின்னா அஜாத சத்ரு அப்படின்றவர். மகத கிங்டம்ல வந்து படிக்கும். கோசல்லாவுடைய கிங் யாருன்னா பிரசன்னஜித். ஸோ இந்த கோசல்லா, மகதா இது எல்லாமே மகாஜனபதா 60 கிங்டம்ஸ்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வரும். இவங்க வந்து இவருடைய டாக்டரைன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இவருடைய டிசைபிள்ஸா மாறுறாங்க. இவருடைய மெசேஜ் அப்படின்றது நார்த் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ நிறைய பிளேசஸை வந்து இவர் வந்து விசிட் பண்றாரு. என்னென்ன அப்படின்னா பெனாரஸ், ராஜகிரிஹா, ஸ்ரவஸ்தி, வைஷாலி, நாலந்தா அண்ட் பாட்டாளி கிராமா போன்ற பிளேசஸை வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா விசிட் பண்றாரு. ஸோ இவர் வந்து சில மெட்டாபிசிக்கல் கொஷின்ஸ் லைக் கடவுள் இருக்காரா இல்லையா, சோல் அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா, கர்மா அப்படின்றது இருக்கா இல்லையா, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கா இல்லையா, இந்த மாதிரி இதை பற்றி இதெல்லாம் இவர் வந்து கன்சர்ன் பண்ணலை. இவர் கன்சர்ன் பண்ண எல்லா விஷயமும் என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் கன்ஃபரண்டிங் மென். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்றாடம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அவன் ஃபேஸ் பண்ணுறான் அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் கன்சர்ன் பண்ணி இவருடைய டீச்சிங்ஸ் வந்து மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இவருடைய டீச்சிங்ஸ் என்ன அப்படின்னா 4 நோபல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து 3 ரத்னாஸ் அல்லது 3 ஜெம்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே 4 நோபல் ட்ரூத்ஸ் என்னென்ன அப்படின்னா அந்த உண்மைகள் என்னென்ன அப்படின்னா the world is full of suffering. உலகம் அப்படின்றது வந்து பாடுகள் நிறைந்தது தான். the cause of suffering is desire. ஆசை அப்படின்றது தான் இந்த சஃபரிங்க்கு காரணமாக இருக்குது. if desires are get rid of suffering can be removed. ஸோ நம்ம ஆசைப்படுறது அப்படின்றத நம்ம நிறுத்திட்டோம்னா பாடுகள் அப்படின்றது வந்து குறைஞ்சிரும். திஸ் கேன் பி டன் பை ஃபாலோயிங் த 8 fold paths. ஸோ அஷ்டமார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வழிகள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுடைய டிசைர்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போக்கிடலாம் அப்படின்றது. ஸோ அந்த 8 fold path என்னென்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் தென் ரைட் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது. ஸோ 8 fold paths அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எம்பசைஸ் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா த லா ஆஃப் கர்மா அப்படின்றது. ஸோ ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்கு, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றது அவன் செய்கிற செய்கைகள்னால தான் இருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் செய்கைக்கு தக்கதான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்றது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய ரிலீஜியன் அப்படின்றது வந்து எதை வந்து எம்பசைஸ் பண்ணுச்சு அப்படின்னா உன் தாட் அப்படின்றது பியூரிட்டியா இருக்கணும், வார்த்தை அப்படின்றது வந்து பியூரிட்டி இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகள் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி செய்கைகள் அப்படின்றதுல தூய்மை இருக்கணும் அப்படின்ற இந்த 3 பியூரிட்டினஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எம்பசைஸ் பண்றாங்க. இவர் இன்சிஸ்ட் பண்ண கான்செப்ட் என்ன அப்படின்னா அஹிம்சா. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த அஹிம்சா அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ணது மகாத்மா காந்தி அப்படின்றது தெரியும். இவரும் இந்த அஹிம்சை அப்படின்றத தான் வந்து என்ன பண்றாருன்னா இன்சிஸ்ட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா சோல் அப்படின்றது வந்து இல்ல, சோல்ன்ற ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இன்னொன்று முக்கியமான கொஸ்டின் இதுல கேட்டது என்ன அப்படின்னா he neither accepts God nor rejects the existence of God. இவர் கடவுள் இருக்காருன்னு சொல்லல, இல்ல அப்படின்றதையுமே சொல்லல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜெயினிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாவீரா சொன்னது வந்து கடவுள் அப்படின்ற ஒன்று கிடையாது, இந்த உலகம் வந்து கடவுள் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆனா எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சோல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா புத்திசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து கடவுள் இருக்கிறதாகவும் சொல்லல, இல்லை அப்படின்றதையும் சொல்லல. ஸோ அதனால புத்திசம் அப்படின்றது ரிலீஜியஸ் ரெவல்யூஷனா இல்லாம மோர் தென் சோஷியல் ரெவல்யூஷனா தான் இருந்துச்சு. ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க எப்படி சங்கங்கள் அப்படின்றத அமைச்சாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் அமைக்கிறாங்க. ஸோ அந்த சங்கம் அப்படின்றதுல வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று யார் அப்படின்னா மாங்ஸ் அண்ட் தென் லே வர்ஷிப்பர்ஸ் அப்படின்றது. மாங்ஸோட பேர் யார் அப்படின்னா பிக்ஷூஸ் அப்படின்றது. ஸோ இவங்க துறவிகளாக இருந்தவங்க. லே வர்ஷிப்பர்ஸ் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா உபஷிகாஸ் அப்படின்றது. இவங்க தான் சங்கங்கள் அமைச்சு இவருடைய டீச்சிங்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமஸ் மாங்ஸ் யார் யார் அப்படின்னா சாரிபுட்டா, மோகலன்னா அண்ட் ஆனந்தா அப்படின்றது. மகதா, கோசல்லா, கௌசம்பி இது எல்லாமே மகாஜனபதாஸில் வரக்கூடிய கிங்டம்ஸ். ஸோ அதே மாதிரி செவரல் ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியாவில் அப்போ இருந்த செவரல் ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து புத்திசம் அப்படின்றத வந்து எம்ப்ரேஸ் பண்ணுச்சு. இந்த புத்திசம் அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா மௌரியன் எம்பரரான அசோகா அப்படின்றவர்.
இவர் வந்து எந்தெந்த ரீஜியன்ஸ்ல புத்திசத்தை ஸ்ப்ரெட் பண்றாரு அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா மற்றும் சிலோன் அப்படின்றதுல. ஸோ இந்த போத்கயா அப்படின்ற பிளேஸ்ல இருந்து புத்திசம் அப்படின்றது வந்து எப்படி வந்து வேரியஸ் பிளேசஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றது வந்து இந்த மேப்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே 2 ஜெயின் கவுன்சில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். இதில் 4 புத்திஸ்ட் கவுன்சில் வந்து கேட்பாங்க. ஸோ ஒன்று வந்து அங்கே பிசியில் நடந்துச்சு, இன்னொன்று ஏடியில் நடந்துச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 புத்திஸ்ட் கவுன்சில் பிசிலையும் 1 புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ஏடிலையும் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே அப்படின்னா ராஜகிரிஹா அப்படின்ற பிளேஸ். ஸோ இந்த புத்திஸ்ட் கவுன்சில் அப்படிங்கும்போது எந்த பிளேஸில் நடந்துச்சு, எந்த பீரியடில் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ராஜகிரிஹால நடந்துச்சு. இது நடந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 400 பிசி. ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் புத்தர் அப்படின்றது இறந்த உடனே வந்து நடந்திருக்கு. இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா அஜாத சத்ரு அப்படின்றது. ஸோ பிம்பிசாரா, அஜாத சத்ரு இதெல்லாம் மகத கிங்டம் உடைய கிங்ஸ். செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலின்ற பிளேஸ்ல 383 பிசியில். இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா கால அசோகா ஆர் காக்காவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவரும் மகத வம்சத்தை சார்ந்தவர் தான். தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அப்படின்றது பாட்டாளிபுத்திரால நடந்துச்சு. ஸோ 250 பிசியில். இதை வந்து கண்டக்ட் பண்ணது யாருன்னா அசோகா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. மௌரியன் டைனாஸ்டிலே வந்து கிரேட் எம்பரர் அப்படின்னா அசோகா அப்படின்னு சொல்கிறோம். இந்த புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னா மோகலிபுட்ட திசா அப்படின்றவர். ஸோ இந்த 250 பிசி ரொம்ப முக்கியம், பிளேஸ் முக்கியம், அசோகா கண்டக்ட் பண்ணது முக்கியம். இதில் ப்ரிசைட் ஆன பர்சன் யார் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா காஷ்மீரில் 72 ஏடியில். இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா கனிஷ்கா அப்படின்றவர். இவர் வந்து குஷானா எம்பையரை சார்ந்தவர். இது யாருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா வாசுமித்ரா அப்படின்றவருடைய தலைமையில் வந்து நடந்துச்சு. ஸோ அஸ்வகோசா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. நியூ ஸ்கூல் ஆஃப் புத்திசம் கால் மகாயான புத்திசம் அப்படின்றது வந்து இந்த ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. அதே மாதிரி அங்கே 12 அங்காஸ் அப்படின்ற மாதிரி இங்கே 3 பீடகாஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபைனல் வேர்ஷன் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் தான் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பீடகாஸ் அப்படின்றது என்னன்னா புத்திஸ்ட் டெக்ஸ்ட். என்னென்ன பீடகாஸ் அப்படின்னா சுத்த பீடகா, விநாய பீடகா அண்ட் தென் அபிதம பீடகா அப்படின்றது. ஸோ இந்த 3 ரத்னாஸ் அண்ட் 3 பீடகாஸ் கொடுத்து கேட்பாங்க. 3 ரத்னாஸ் அப்படின்னா ஜெயினிசம், 3 பீடகாஸ் அப்படின்னா புத்திசம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது எழுதின லாங்குவேஜ் என்னன்றது கேட்டிருக்காங்க. பலி லாங்குவேஜ் அப்படின்றது முக்கியம். ஸோ இது கம்பைல் பண்ணது எப்போ அப்படின்னா புத்தர் இறந்து 500 வருஷங்கள் கழிச்சு வந்து இந்த 3 பீடகாஸ் அப்படின்றத வந்து கம்பைல் பண்ணுறாங்க. எதனால இந்த புத்திசம் அப்படின்றது வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த பிராமினிசம், அதாவது இந்த வேதிக் பீரியட்ல இருந்த இந்த பிராமினிசம் அப்படின்றது வந்து ரிவைவல் ஆகுது, புதுப்பித்து பகவதிசம் அப்படின்றது வந்து ரைஸ் ஆகுது. ஸோ பகவத்கீதா அப்படின்றத வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. பலி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடிலே கைவிடப்படுது. இதனால புத்திஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத லாங்குவேஜ் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் த பெர்த் ஆஃப் மகாயான புத்திசம். மகாயான புத்திசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐடல் வர்ஷிப். ஸோ சிலை வச்சு புத்தருக்கு சிலை வச்சு வழிபடுறது, அதுதான் ஐடல் வர்ஷிப்னு சொல்கிறோம். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. அண்ட் அட்டாக்ஸ் ஆஃப் ஹுன்ஸ் இன்வேஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஹுன்ஸ் அப்படின்றவங்க வந்து என்னதுன்னா நார்த் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இன்வைட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தவங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தா தெரியும். நான் இப்போ வந்து அந்த மங்கோலியா அப்படின்ற பிளேஸில் இருக்குது. ஸோ 5th and 6th சென்ச்சுரிஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வைட் பண்ணி வராங்க. அதே மாதிரி 12th சென்ச்சுரி பிசியில் பார்த்தோம் அப்படின்னா டர்கிஷ் பீப்புள் இவங்க இன்வைட் பண்ணி வந்து நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணி போட்டுறாங்க. இந்த புத்திசம் அப்படின்றது இந்தியன் கல்ச்சருக்கு வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா டாக்ஸிலா, தட்சசீலம் சொல்கிறோம்ல, டாக்ஸிலா, நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியமானது. அண்ட் விக்ரமசீலா, இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் மூலமாக எஜுகேஷன் அப்படின்றது வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா நிறைய ஸ்தூபங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாஞ்சி, பர்ஹூத் அண்ட் தென் கயா இந்த மாதிரியான பிளேசஸில் ஸ்துபாஸ் அப்படின்றது வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஸ்துபா அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து மெடிடேஷனுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபேமஸ்ட் ஸ்துபா எது அப்படின்னா இந்த சாஞ்சி ஸ்துபா அப்படின்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் சாஞ்சி அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ஹில் டாப்பில் வந்து இருக்குது.
இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகா அப்படின்ற எம்பரர் தான். ஸோ 3rd century BC-ல வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சாஞ்சி ஸ்தூபா அப்படின்றத வந்து கட்டியிருக்காரு. இந்த சாஞ்சி அப்படின்ற சைட்டை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெனரல் டெய்லர் அப்படின்றவர் 1818 வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அண்ட் இதை வந்து 1919 சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் அருங்காட்சியகமாக வந்து என்ன பண்ணுறாருன்னா மாற்றுறாரு. இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் 1931 வந்து ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்றதுனுடைய டேட்டிங் வந்து கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஸோ 3250 2750 BC வரைக்கும். ஸோ அந்த சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் 1919 இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆர்கியாலஜிக்கல் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணுறாரு. ஸோ வேறு என்ன கான்ட்ரிபியூஷன் இந்த புத்திசம் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பலி அப்படின்ற லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு. அதே மாதிரி நிறைய லோக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்றது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டெவலப் ஆச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். ஸோ புத்திசம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஸ்ப்ரெட் பண்ணால், ஸோ அவருடைய ஃபாதர் யார், மதர் யார், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அவர் எப்போ வந்து துறவரம் மேற்கொண்டாரு, எத்தனை வருஷம் வந்து சுற்றி திரிந்தாங்க, எப்போ வந்து அவர் என்லைட்மெண்ட் அடைஞ்சாரு, அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அவருடைய டீச்சிங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஜெயினிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாவீரா அப்படின்றவர் பற்றி பார்த்தோம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் தென் ஃபேமிலி பற்றி பார்த்தோம். அவர் எப்போ வந்து துறவரம் மேற்கொண்டாரு, எத்தனை வருஷம் சுற்றி திரிந்தார், அண்ட் எப்போ என்லைட்மெண்ட் அடைஞ்சாரு, அதனுடைய பேர் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் அவங்களுடைய டீச்சிங்ஸ் என்னென்னு பார்த்தோம். முக்கியமான விஷயம் புத்திசம் அண்ட் ஜெயினிசம்ல ஆல்ரெடி கேட்கக்கூடியது இந்த கவுன்சில்ஸ். ஸோ ஜெயினிசம்னா 2 கவுன்சில்ஸ் இருந்துச்சு, புத்திசம் அப்படின்னா 4 கவுன்சில்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஒவ்வொன்றும் கண்டக்ட் ஆன வருஷம் அண்ட் கண்டக்ட் பண்ண பர்சன்ஸ் உடைய பேர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபைனலி இந்த புத்திசம் அப்படின்றது இந்தியன் கல்ச்சருக்கு என்னென்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு கிளாஸோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். என்னோட வீடியோ அப்படின்றது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.